இல்லையா? ஏன் இது மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மிக முக்கியமாக ரொம்ப வெளிப்படையா நான் சொல்றேன். இது நான் இதுக்கு நானே பொறுப்பேத்துக்கிறேன். ஏன்னா பரந்தூர் மக்கள் சொன்னதைதான் சொல்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் நீங்க முதலமைச்சர் அவர்கள் ஒரு இடத்துல போய் பொங்கல் விழா கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் கூட பார்த்திருப்பீங்க. ஒரு வித்தியாசமான கிராமமாக இருக்கும். நீங்க பார்த்திருக்கலாம். அது உளுந்தை. அந்த கிராமம் உளுந்தை. அந்த உளுந்தை எங்க வருகிறதுன்னா, இந்த பன்னூர்ல இந்த செலக்ட் பண்ணாங்களே 4000 ஏக்கருக்கு மேல அந்த இடத்துல வருது. சோ அந்த உளுந்தையில முதலமைச்சர் அவர்கள் குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கின்ற ஒரு காரணம். இரண்டாவது காரணம் வெளிப்படையா சொல்றேன். ஜி ஸ்கொயர் 900 ஏக்கர் பன்னூர்ல வாங்கி வச்சிருக்கான். ஜி ஸ்கொயர் பரந்தூர்ல விமான நிலையம் வந்தால் பன்னூர்ல ஒரு ஏக்கரான 4 லட்சம் ரூபாய்க்கு விற்பேன் அப்படின்னு ஜி ஸ்கொயர் 900 ஏக்கர் வாங்கி வச்சிருக்கான். பிளான் பண்ணி வாங்கி வச்சிருக்கான். இந்த ஜி ஸ்கொயர் யாருடையதுங்கிற நமக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. சோ இந்த ஜி ஸ்கொயருடைய சொத்தை காப்பாற்றுவதற்காகவும் தங்களுக்கு சொந்தமான கெஸ்ட் ஹவுஸ காப்பாற்றுவதற்காகவும் திமுக பன்னூரில் வரவேண்ட விமான நிலையத்தை பரந்தூரில் மாற்றிவிட்டார்கள். இந்த பரந்தூர் ஏகனாபுரம் நிலத்தை விமான நிலையத்துக்கு கொடுத்தது திமுக அரசு அல்ல. 10 வருடத்திற்கு முன்பு தேர்வு செய்ய போய் அதிமுக அந்த நிலத்தை கொடுத்தது அதிமுக அரசு அல்ல. அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மத்திய அரசு சொல்லல. இந்த இடத்தை தேர்வு செய்த யார் தெரியுமா? சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட். சென்னை சுற்றி 6 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டது. அந்த இடத்தை தீர்மானித்தது சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட், அந்த விமான போக்குவரத்து துறை இருக்கிற அதிகாரிகள். அப்போ நீ எது ஃபீசிபிள்? இந்த பக்கம் ஃபுல்லா சி, எப்படி சென்னையுடைய கிழக்கு எல்லாமே அது கோஸ்டல் ஏரியால வந்துரும். கோஸ்டல் சரி. இந்த பக்கம் ஈசிஆர் சவுத்னு வச்சுங்க. சவுத்ல மரக்காணத்துல வைக்க சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ். அங்க கல்பாக்கம் இருக்கு. கல்பாக்கத்துக்கு மேல எந்த விமானம் பறக்க கூடாது. விமான கட்டுப்பாட்டறை மீறி விமானம் உள்ள விழுந்து அணுகுலைக்குள்ள விழுந்தா சென்னை இல்ல, இந்த பக்கம் சென்னை போகும், அந்த பக்கம் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிடும், காலி. சரி, இப்ப இருக்கிறது 3 திசை. இந்த வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ரோடு சென்னை பெங்களூர் ஹைவே, சென்னை திருச்சி கன்னியாகுமரி ஹைவே, அடுத்து ஆந்திரா. நீங்க இந்த பக்கம் எங்கன்னா போனீங்கன்னா கும்மிடிப்பூண்டி பக்கம் போனா ஆந்திரா வந்துடும் 50 கிலோமீட்டர்ல. சென்னை விமான நிலையம் மீனம்பாக்கம் அதோட விரிவாக்கம் கும்மிடிப்பூண்டியில் வைக்க முடியுமா? முடியாது. இந்த 2 ஹைவே தான். இந்த 2 ஹைவேல 5 இடம் பார்த்து ஃபீசிபிள் எதுன்னு பார்த்து கொடுத்த இடம் தான் இந்த பன்னூர் பரந்தூர் ஏகனாபுரம். சோ இப்ப இங்கேயும் 2500 ஏக்கர் நிலம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. மீதி இருக்கிற 1500 இருந்து 2000 ஏக்கர் தான் விமான நிலையத்துக்கு தேவை. அதுலயும் குறைந்த மக்கள் பாதிக்கிற இடம் எதுன்னு பார்த்தாதான் இந்த மக்கள் 3000 குடும்பம். அப்போ இந்த 3000 குடும்பம் இருக்கிற இடம் தான். மத்த நீங்க ஸ்ரீபெரும்புதூர் எடுக்க முடியாது, மதுராந்தகம் எடுக்க முடியாது, மேல்மருத்தூர் எடுக்க முடியாது, நீங்க 90 கிலோமீட்டர் தாண்டி அரக்கோணத்துக்கிட்ட எடுக்க முடியாது. எல்லாம் விவசாய நிலம் தான். விவசாய நிலம் இல்லாத இடமே கிடையாதுங்க. நீங்க யாராவது தியாகம் பண்ணாதான் ஒரு திட்டம்